எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தில் அவகேடோ செடி, அதாவது சீடிலிருந்து வந்த செடி நடவு போட்டிருக்கிறோம். அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ஷேடு இருக்கிற ஒரு இடம். ஸோ நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இந்த கோழி தொந்தரவு இருக்கிறதுனால சுற்றிலுமே மரப்பு வச்சு கட்டியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 30% தான் ஷேடு இருக்கிற இடம். இது எப்படின்னு பாருங்கள். இந்த செடி ஒரு 90% ஷேடு இருக்கிற இடம். இது நல்லா குளிர்ந்து விட்டு வந்துருக்குது. இது ஒரு 90% ஷேடு இருக்கிற ஏரியா. இந்த செடி நல்லா இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 80% சன்லைட்டு, டைரக்ட் சன்லைட் இருக்கிற இடம். இது ஒரு 90% டைரக்ட் சன்லைட் இருக்கிற இடம். இது ஒரு 70%க்கு ஷேடு இருக்கிற இடம். இது ஒரு 70% சன்லைட் இருக்கிற இடம். இது பாருங்கள், ஒரு 70% ஷேடு இருக்கிற இடம். இந்த செடி பாருங்கள், அதிகமாக தண்ணி வர இடம். அதனால் செடி டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதிலிருந்து தெரிகிறது நமக்கு என்னென்னா, ஓரளவுக்கு ஷேடு இருந்தால் அவக்கோட நல்லா தளைஞ்சு வருது. இது பிங்கர்டன் வெரைட்டி. கொஞ்சம் சப்ட்ராபிக்கல் நம்ம வெதர் இருந்தால் ஓரளவுக்கு நிழல், அதாவது ஒரு 50% நிழல், அதாவது டான்சிங் ஷேடோ இருந்தால் கொஞ்சம் நல்லா செடி நல்லா இருக்குது. அதிகமாக வெயில் இருந்தால் கொஞ்சம் மெதுவாக தான் செடி மேலே வருது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, வெயில் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தண்ணி அதிகமாக நின்னால் செடி தாங்கிறதில்ல, அழுகிடுது, இந்த வேரழுகள் வந்துடுது. ஸோ நீங்கள் அது முக்கியமாக பார்த்துக்கணும். வணக்கம்.